அவரது சந்ததி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியை வாழ்விலை உணர்ந்திடுவோம், ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே, பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இதை அணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற உங்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். உங்களுக்காகவும் நம் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இறைவன் நமது வாழ்க்கையிலே நம்மை உடனிருந்து காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இஸ்ராயலுடைய தேவன் கண் அயர்வதுமில்லை, கண் உறங்குவதுமில்லை என்று வாசிக்கின்றோம். அந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் நம் அருகிலிருந்து நம்முடன் நடந்து நம் கரங்களை பற்றி பிடித்து, அஞ்சாதே திகையாதே, நான் உன் கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்த கடவுள் மட்டுமல்ல, அதை செய்து காட்டுகின்ற ஆண்டவர். இது வந்து அருமையான இந்த வேளையிலே இந்த ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அந்த இறைவன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றுவார். இந்த நம்பிக்கையோடு இப்பலியிலே நாம் இணைவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். உமடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உமோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினை தான் உங்கள் மூதாதையர்கள் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளுடைய வருகையை முன் அறிவித்தவரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்று விட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர்கள் மேல் பாய்ந்தார்கள். நரகத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர் விட்டனர். ஸ்தேனாவை கொலை செய்தவருக்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 31. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை உம் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டருளும்.
எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் கற்பாரையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீ என்னை மீட்டருளினீ. உமது கையில் ஒப்படைக்கின்றேன். உமது கையில் ஒப்படைக்கின்றேன். என்னிடம் வருபவருக்கு பசிராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவை உண்டனரே, அவர் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றார்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, எங்களுக்கு இவ்வுணவை எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமே இராது என்றார். இது கிறிஸ்துவின் அருள்வாக்கு. நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்?
அந்த குடும்பத்திற்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது, ஒரு அரும் செயல் தேவைப்பட்டது. எதற்காக, ஏன்? அவர்கள் ஒரு நாள் அருகில் இருக்கின்ற கேரளாவிற்கு சுற்றுப்பயணம் செல்கிறார்கள். அந்த பயணத்தினுடைய ஒரு நாள் திட்டம் இதுதான். அன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை பகல் முழுவதும் அவர்கள் சுற்றி பார்த்துவிட்டு மாலை வேளையிலே அங்கிருக்கின்ற அருகில் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று அந்த நற்கருணை பவனியிலே பங்கு பெற வேண்டும் என்பதுதான் அந்த பயண திட்டம். அந்த பயணம் ஆரம்பிக்கின்றது. அவர்கள் செல்கின்றார்கள், சுற்றி பார்க்கின்றார்கள். ஒரு காட்டு பகுதியில் சென்ற பொழுது திடீரென்று அவருடைய வாகனமானது பழுதாகிவிட்டது. அப்பொழுது அது மிகவும் காட்டுப்பகுதியாக இருந்ததால் அவர்கள் அலைபேசியால் மற்றவர்களை அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த வாகனத்தை பழுது செய்ய வேண்டும், அவர்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலே ஒருவரும் வரவில்லை. இரண்டால் அது காட்டு பகுதி. வெகு நேரம் காத்திருந்தும் அவர்களால் செல்ல முடியவில்லை. அந்த தந்தையினுடைய இரு மகன்களில் ஒருவன் இப்படியாக தந்தையை பார்த்து கேட்கின்றான், அப்பா, நம்ம இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, அங்கே நற்கருணை ஆண்டவரை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னு அந்த இளைய மகன் அந்த தந்தையை பார்த்து கேட்கின்றான். அந்த தந்தை அந்த இளைய மகனை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், அந்த கடவுள் நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு அந்த நற்கருணை ஆண்டவரை நீ உள்ளத்தில் நினைத்துக்கொள், இப்பொழுது நமக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி தன் இளைய மகனுடைய நம்பிக்கையை அவர் தட்டி எழுப்புமாறு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். சில மணி நேரம் கழித்து அதன் வழியாக சில இளைஞர்கள் வருகிறார்கள். அந்த இளைஞர்கள் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று நற்கருணை ஆண்டவரை பார்த்து செபிக்கிறார்கள், நன்றி சொல்லுகின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இது கதையோ காட்டிலே பறந்து வந்த செய்தியோ அல்ல. ஒரு நண்பர் குருவினுடைய குடும்பத்தில் நடந்த உண்மையான நிகழ்வு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். நான் உங்களோடு காலம் முழுவதும் வாழ்வேன் வருவேன் என்று சொல்கின்ற கடவுள். சொல்வதோடு மட்டுமல்ல, அதை செய்து காட்டுகின்ற கடவுள். வரலாற்றிலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். விடுதலை பயண புத்தகம் 3வது பிரிவு இறை வார்த்தை 7 வாசிக்கிறோம் அல்லவா, எகிப்திலே என் மக்கள் படும் துன்பங்களை எல்லாம் இந்த கடவுள் கண்களால் காண்கிறார். அவர்கள் எழுப்பும் கூக்குரலை எல்லாம் அவர் கேட்கிறார். அவர்கள் படுகின்ற துயரங்களை எல்லாம் அறிந்து அவரை மீட்பதற்காக அந்த மக்கள் எல்லாம் பாலும் தேனும் வழிகின்ற ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மோயிசனை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். தேர்ந்தெடுத்ததோடு விட்டுவிடவில்லை, மாறாக பாலைவன பயணத்திலே அவர்களுக்கு உதவி செய்கின்றார். இரவிலே நெருப்புத்தின் வழியாகவும் பகலிலே மேகத்தின் வழியாகவும் அந்த கடவுள் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். தாகத்தை தணிக்கின்றார், நோய்களை நீக்குகின்றார். அவர் வாழ்க்கையில என்னவெல்லாம் கேட்டார்களோ அந்த துன்பத்தின் மத்தியிலும் அந்த கடவுள் துணையாக வருகின்றார். 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், என்னுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை அவருடைய பயணத்திலே அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி வரலாற்றிலே தன்னுடைய பிரசன்னம் உங்களோடு உண்டு என்பதை கடவுள் காட்டுகின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 9 சொல்லுகிறது, எப்படி பழைய ஏற்பாட்டிலே கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை அவர் காட்டினார் என்று. 2 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று, உடன்படிக்கை பேழை, அதாவது மன்னகத்துக்குரிய அந்த திரு தூயகத்தினுடைய அந்த இடத்திலே இப்படியாக கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை காட்டினாராம். ஒன்று உடன்படிக்கை பேழை. கடவுள் எவ்வாறு இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் தன்னோடு இருந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உடன்படிக்கை பேழையிலே ஆரோனின் கோலும் மன்னாவினுடைய அந்த பொற்சாடியும் மேலுமாக அந்த 10 கட்டளையுடைய கற்பலகைகளும் இருந்தது. அது திரு தூயகமாக கருதப்பட்டது. தூயகத்திற்குள்ளாக இப்படியாக ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. விடுதலை பயண புத்தகம் 25வது பிரிவு இறைவார்த்தை 30 திரு முன்னிலை அப்பம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது கடவுள் என்ன செய்கின்றார், அந்த மக்களுக்கு இப்படியாக ஒரு கட்டளை இடுகின்றார். அந்த தூயகத்திற்குள்ளாக 12 அப்பங்களை சுட்டு அதை 2 அடுக்காக 6 வீதம் 6 6ஆக வைத்து அதை வைக்க வேண்டும். வாரத்தினுடைய அந்த ஓய்வு நாளிலே அந்த அப்பத்தை குருக்கள் மாற்ற வேண்டும். இதை பார்ப்பவர்கள் கடவுள் 12 குலங்களோடு செய்த உடன்படிக்கை நினைவுபடுத்தி
நான் உங்களை வழிநடத்துவேன், உங்களோடு இருப்பேன் என்பதை மக்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தூயகத்திலே அந்த அப்பங்கள் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடவுள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் அழைக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய பிரசன்னத்தை அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். வரலாற்றிலே அரசர்கள் வழியாக, இறைவாக்கினர் வழியாக தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்த கடவுள் இறுதியிலே தன்னுடைய ஒரே மகன் வழியாக நம்மை மீட்டுக்கொள்ள விரும்பினார். நம் அருகில் வாழ வருபவராக, நம்மில் ஒருவராக இருக்க தன்னுடைய அன்பு மகனை அனுப்பினார். யோவான் நற்செய்தி 1வது பிரிவு இறைவார்த்தை 14 வாசிக்கின்றோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. அந்த கடவுள் நம்மிடையே வாழ்பவராக வருகிறார், நம் அருகில் நடப்பவராக, நம் கரங்களை பற்றி பிடிப்பவராக அந்த கடவுள் வலம் வருகின்றார். பேய்களை ஓட்டுகின்றார், நோய்களை நீக்குகின்றார், கண்ணீரை துடைக்கிறார், காலமெல்லாம் உங்களோடு வருவேன் என்று சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கடவுளைத்தான் நாம் கொண்டிருக்கின்றோம். நான் உங்களோடு எப்பொழுதும் எந்நாளும் எந்நேரமும் இருப்பேன் என்பதுதான் இந்த கடவுளுடைய வாக்குறுதி. அந்த கடவுளை நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த அந்த உணவு தான் வானின்று இறங்கி வந்த அந்த உயிருள்ள உணவு. அந்த உணவை நாம் பெற்றுக்கொண்டால், அந்த உணவை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு தாகம் இராது, பசி இராது. ஏனென்றால் அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இஸ்ராயல் மக்கள் கடவுளை நம்பினார்கள், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள், அவர் வாழ்க்கையிலே வெற்றி கிடைத்தது. இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவை நம்பியவர்கள், இயேசு இறைமகன், இவள் நினைத்தால் என் வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்று சொல்லி நம்பினார்கள். அவர் அருகில் சென்ற பொழுது அவர்களுக்கு நலம் கிடைத்தது, வாழ்வு கிடைத்தது. இதோ இந்த நாளில் நீங்களும் நானும் அந்த கடவுளை தேடி வந்திருக்கிறோம். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நற்கருணையிலே வீற்றிருக்கிற அந்த கடவுளை தேடி வந்திருக்கிறோம். யார் நம்புகிறார்களோ அவர்கள் மீட்பு பெறுவார்கள். ஏனென்றால் இந்த கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை இந்த நற்கருணை வழியாக கொடுக்கின்றார். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நான் தான் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உயிருள்ள ஆண்டவரை நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். வாழ்க்கையிலே துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், பிளவு, நோய், வறுமை, சாவு வருகிறதா? நாம் ஓடிவிடக்கூடாது, இந்த ஆண்டவரை தேடி வர வேண்டும். நான் தாழ்ந்து போனாலும் என் ஆண்டவரே, நான் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுதுதான் இந்த கடவுள் இன்னும் நமது நம்பிக்கையை உற்று பார்த்து நம்மை மேலாக உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே இந்த நற்கருணை பிரசன்னம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நற்கருணையிலே நம்மில் ஒருவராக இருக்கின்றார், நம்மை பார்ப்பவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார், நம் கரங்களை பற்றி பிடிப்பவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் பல நேரம் கடவுளை நினைப்பதில்லை. எங்கே போகிறது? ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் கூட வாழ்க்கையிலே தடுமாறி விடுகிறோம். ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். நான் சொன்ன நிகழ்விலே அந்த சிறிய குழந்தை அந்த நற்கருணை ஆண்டவரை நம்பினான். தந்தை அவனை திடமூட்டினார், அவன் நினைத்தவாறே நடந்தது. நீங்களும் நானும் அப்படிதான் வாழ்க்கையிலே வாழ வேண்டும். நான் தடுமாறுகிற பொழுது, தடமாறி நடக்கிற பொழுது என் ஆண்டவரை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். நற்கருணையில் இருக்கிற அந்த இயேசுவை உற்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கடவுள் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார். ஏனென்றால் அவர்தான் நமது வாழ்வு, அவர்தான் நமது வழி, அவர்தான் நமது உண்மை என்று சொல்லி நாம் வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சந்தித்தார், எதிர்ப்புகளை சந்தித்தார். எந்த அளவிற்கு? தன் உயிரையே கொடுக்கின்ற அளவிற்கு தன் வாழ்விலே அவர் இப்படியாக வாழ்கிறார். அப்ப அந்த சோதனையிலும் கூட ஸ்தேவான் கடவுளுக்காக தன்னுயிரை கொடுக்க முன் வருகின்றார். ஏனென்றால் இம்மண்ணுலக வாழ்வை விட விண்ணுலக வாழ்வு பெரிது என்று நம்பினார். இயேசு என் வாழ்க்கையில எல்லாம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். இயேசுவிற்காக தன் உயிரை, தன் வாழ்வை இழக்க அவர் முன்வந்தார். இன்று கடவுளுக்காக நாம் எதை இழக்க முன் வருகிறோம்? பல நேரங்களில் ஆலயத்திற்கு செல்ல நம்மால் முடியவில்லை. கடவுளுக்காக ஒரு சில மணி நேரங்கள் ஜெபிக்க நம்மால் இழக்க முடியவில்லை. கடவுளுக்காக நீங்கள் இழந்து பாருங்கள், கடவுள் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். கடவுளை தேடி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் உங்களோடு வருவார். நீங்கள் கடவுளிடம் ஜெபித்து பாருங்கள், கடவுள் உங்களது குரலை கேட்டு உங்களுக்கு ஆசிரை கொடுப்பார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் கொண்டிருக்கின்றோம்.
இந்த கடவுள் நம்மை தேடுகின்ற ஒரு கடவுளாக, நம்மோடு வாழ்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். திருப்பாடல் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஏதும் குறைவுபடாமல் இருக்க வேண்டுமா? இந்த கடவுளை நாடி வாருங்கள், ஆண்டவரை தேடி வாருங்கள். அப்பொழுது அந்த கடவுள் உங்களுக்கு நிறைவாக வாரி வாரி கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுது நமது வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். ஒரு கிறிஸ்தவ சீடத்துவ, உண்மையான சீடத்துவ வாழ்வாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ கடவுள் அழைக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இன்று வேளாங்கண்ணிக்கு நீங்கள் எல்லாம் பாத யாத்திரையாக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அன்னை மரியாள் எனக்கு பல நன்மைகளை பெற்றுத் தருவார் என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். நிச்சயம் உள்ள தேவைகளை அந்த தாய் அறிந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் அந்த தாய் தன் வாழ்க்கையிலே கடவுளை முழுமையாக நம்பினார். என் வாழ்க்கையில் எல்லாம் கடவுள் என்று சொல்லி தன் வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட தாயை கொண்டிருக்கின்றோம். நற்கருணை பேழையாக அந்த தாய் இருக்கின்றார். இயேசுவை உள்ளத்திலும் உடலிலும் சுமந்த அந்த தாய் நிச்சயமாக நமது தேவைகளை அறிந்தவராக இருக்கின்றார். ஆக உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் அந்த தாய் வழியாக கடவுளிடம் இருந்து அருளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். அந்த தாய் இந்த நாளிலே, இந்த நொடி பொழுதிலே உங்கள் தேவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் இயேசுவிடம் சமர்ப்பிப்பார். அந்த இயேசு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். ஏனென்றால் அந்த ஆண்டவரும் நம் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக அருமையான சகோதரர் சகோதரிகளே, நாம் இதை மனதிலே வைத்து வாழ்வோம். என் வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும், சோதனை துன்பம் துயரம் வந்தாலும் நான் கடவுளை நோக்கி வருகின்ற ஒரு மக்களாக இருப்பேன் என்று சொல்லி நாம் உள்ளத்தை தயார் செய்வோம். அந்த எண்ணத்தோடு நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அப்பொழுது வல்ல இறைவன் நிச்சயமாக நம் தேவைகளை ஏற்று நலன்களை வாரி தருவார். நல்லாயன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இது வேண்டும் உமக்கு இறைவா, இது வேண்டும் உமக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உமக்கு இறைவா, இது வேண்டும் உமக்கு இறைவா. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க தந்தையே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர், சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் திரும் நம்பிக்கையோடு உம்மோடு சேர்ந்து கொண்ட அனைவரை நினைவு கூர்ந்தருளும். இறந்த எங்கள் திருத்தந்தை மற்றும் இறந்த அனைவருக்கும் நீரே உம் திருமுக ஒளியில் இடம் அளித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த அனைவரோடும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் பிரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. ஒருபோதும் பிரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்தது, என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்து, நற்கருணையே அமுதமாய் கனிந்தவரே. பேரன்பே, என் பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. பேரன்பே, என் பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. ஒருபோதும் பிரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. காணாமல் போயிருந்தேன், தேடிய நீ வந்தாய். பாழாகி நான் திரிந்தேன், பரிவு என்னில் கொண்டாய். காணாமல் போயிருந்தேன், தேடி நீ வந்தாய். பாழாகி நான் திரிந்தேன், பரிவு என்னில் கொண்டாய். பூதாரியாய் அழைத்தேன், திருந்தவை காத்திருந்தாய். ஊதாரியாய் அழைத்தேன், திருந்தவை காத்திருந்தாய். திரும்பி வந்த என்னை தழுவி விருந்து தந்தாய். விருந்து தந்தாய், விருந்து தந்தாய். பேரன்பே, என் பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. பேரன்பே, என் பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. வாழ்வழிப்பவரே இறைவா, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. இறை உறவில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.